நம்ம வாடிக்கையாளருக்கு முழுமையான தீர்வ குடுக்குறதுக்காக தான் சோலார் சிஸ்டம் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா, நம்ம பொருட்கள விற்பனை செய்றதில்ல. இந்தாங்க நீங்க ஏதாவது 3 கிலோவாட் கேட்டா, 3 கிலோவாட் பிடிங்க அப்படின்னு நம்ம குடுக்குறதில்ல. இப்ப இந்த வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா, காரைக்குடி பக்கத்தில புதுவயல் அப்படிங்கிற கிராமத்திலேருந்து கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் பண்ணி குடுத்துருக்கோம். இவங்க நம்மள தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடியே திருநெல்வேலியில ஒரு விற்பனையாளர தொடர்பு கொண்டு அவங்கட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. 3 மாசம், 4 மாசம் ஆன பின்னாடியும் அவங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அதேமாரி பேங்க்லயும் ப்ராசஸ் பண்ணவே இல்ல. அப்புறம் ரொம்ப வெறுத்து போயி, அப்புறம் எங்கள தொடர்பு கொண்டாங்க. ஒரு வாடிக்கையாளர் எந்த அளவுக்கு சோலார் போடணும்னு ஆர்வத்தோட இருந்திருந்தா, அவங்க இப்படி ஒருத்தங்களா மாறி மாறி தொடர்பு கொண்டுகிட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. அதனால நாங்க என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் கிரீவன்ஸ் போட்டு ஆன்லைன்ல அந்த வெண்டார ரிமூவ் பண்ணிட்டு, அப்புறம் ஐஓபி பேங்க்ல நாங்க மூவ் பண்ணோம். மூவ் பண்ணி ஒரே வாரத்தில ரூ. 1,89,000 லோன் குடுத்துட்டாங்க. மிக குறைவான தொகை. ஒரு ரூ. 11,000 மட்டும் இவங்க கையில இருந்து போட்டு, இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்த போட்டுக்கிட்டாங்க. அதேமாரி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சார் ஃபியூச்சர்ல நாங்க 2 கிலோவாட் பேனல் சேர்க்குற மாரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாரி நீங்க பண்ணி குடுத்துருங்க." அப்படிங்கும்போது, அந்த இன்வெர்ட்டரும் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டு, ஸ்ட்ரக்சரும் 5 கிலோவாட்டுக்கு தேவையான ஸ்ட்ரக்சர் போட்டு, ஏசி, டிசி பாக்ஸ்லேருந்து எல்லாமே எதிர்காலத்தில நீங்க பேனல ஃபிட் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்க பெர்மிஷன்லேருந்து எல்லாமே அப்ளை பண்ணி குடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க எங்ககிட்ட சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற தீர்வுகள கொடுக்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அதனால இவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சு குடுத்தோம். அவங்க ஏமாற்றத்த நம்ம கம்ப்ளீட்டா நீக்கி குடுத்துட்டோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வீட்டுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும் அப்படின்னா, கரண்ட் பில் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ரூ. 3,500 ரூ. 4,000 2 மாசத்துக்கு ஒருக்க வரும்போது, அவங்களுக்கு ஒரு ஆசை. நம்ம எல்லாரும் சோலார் போட்டு அவங்களுடைய மின்சாரத்த அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்களே, நம்மளும் உற்பத்தி பண்ணா என்ன? அப்படிங்கிற திசையில அவங்க யோசிக்கும்போது, அவங்களுடைய தேடல்கள் அதிகமா இருக்கு. நம்ம அத 100% பூர்த்தி பண்ணி குடுத்துருக்கோம். ஏன்னா, ஒரு சோலார் சிஸ்டம் போடும்போது, நீங்க கான்கிரீட்ட கொத்தனார் வச்சு போட்டுக்கோங்க. எங்களுக்கு கான்கிரீட் போட முடியாது அப்படின்னு சில கம்பெனி சொல்லிடுறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் நீங்க தனியா பார்த்துக்கோங்க. நாங்க சோலார் மட்டும் பண்ணி குடுத்துர்றோம் அப்படிங்கிறாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நீங்க பேங்க்க போய் அப்ரோச் பண்ணுங்க. பேங்க் லோன் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு சோலார் போட்டு குடுத்துர்றோம் அப்படின்னு பார்ட் ஆஃப் தி ஒர்க்க கஸ்டமர்ட்ட குடுக்குறாங்க. நம்ம அந்த மாரி பண்றதில்ல. 100% எல்லா ஒர்க்கையுமே டர்ன்கீ பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏ டூ இசட் நம்மளே பண்ணி குடுத்துர்றோம். பேங்க் லோன் பண்றதுலேருந்து, ஆன்லைன்ல உங்களுக்காக நெட் மீட்டர் சார்ஜஸ் கட்டுறதுலேருந்து, ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். பெயிண்டிங் ஒர்க்கு, அதேமாரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கு, சிவில் ஒர்க்கு, கான்கிரீட் போட்டு குடுக்கறது, இப்படி எல்லா விதமான ஒர்க்கையும் நம்மளே பண்ணி குடுத்துர்றோம். அதையும் பார்த்தீங்கன்னா, பக்காவா இப்போ வயரிங் பைப்புன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, பிராண்டட் பைப்பு தான் நம்ம பண்றோம். ஆஸ்ட்ரால்ல 2 திக்னஸ்ல பிராண்டட் பைப்பு, வயரிங் பைப்பு போட்டு குடுத்துர்றோம். அதேமாரி இந்த பர்லின் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்டபிள்யூ ஷீட் மெட்டல்ல பண்ணிடுறோம். கால்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கம்பெனிலேருந்து வரக்கூடிய டீப் கால்வனைஸ்டு பைப்ப வச்சு பண்ணிடுறோம். ப்ரீ கால்வனைஸ்டு பைப்ப வச்சு பண்றோம். இந்த மாரி எல்லாமே பண்ணி குடுத்துர்றோம். உதாரணமா ஷீட் ரூஃபிங்கில நீங்க பண்றீங்கன்னா, ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் பெயிண்ட் நம்ம பண்ணி குடுத்துர்றோம். அது மாரி எர்த்திங் பண்ணி குடுத்துர்றோம். ஒரு சில கஸ்டமர் என்ன கேட்குறாங்க, 1 மீட்டர் எர்த்து போட்டிருக்கீங்க சார். எங்க வீட்டுக்கு 2 மீட்டர் எர்த்து போடுங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாரி 2 மீட்டர் எர்த்து வாங்கி போட்டு குடுத்துர்றோம். இந்த மாரி எல்லா விதமான தீர்வுகளையும் நம்ம குடுக்குறோம். அதே மாதிரி ஆன் கிரிட் இன்வெர்ட்டர்ன்னு வந்துரும்போது, பெரும்பாலும் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் ஒரு 10 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம உழைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா, இன்வெர்ட்டருடைய ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி 10 வருஷம் வரைக்கும் நமக்கு குடுத்துருக்காங்க. அதேமாரி ஆன் கிரிட் அந்த 2 பக்கமும் இருக்கக்கூடிய டிசி, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் 5 வருஷம் நமக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் குடுக்குறாங்க. அதில உள்ள வரக்கூடிய காம்போனன்ட் எல்லாமே 2 வருஷம் வரைக்கும் வாரண்டியோட வருது. அதுக்கு மேல 3 வருஷத்துக்கு கம்பெனியிலேருந்து நாங்களே மெயின்டெனன்ஸ் வாரண்டி உங்களுக்கு குடுக்குறோம். இதுதான் மத்திய அரசாங்கம் உங்களுக்கு குடுக்கக்கூடிய ஒரு உத்தரவாதம். இந்த ஆன் கிரிட் சிஸ்டம் நீங்க போடும்போது, உங்களுக்கு எர்த்திங் கரெக்ட்டா இருக்கணும். எர்த்திங் கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, பேனல்லயோ, இன்வெர்ட்டர்லயோ, ஏசி, டிசி பாக்ஸ்லயோ உங்களுக்கு பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான வேலைகளையும் நீங்க எர்த்திங் போட்டுட்டு, அதுக்கு கான்கிரீட் போடுறத நம்மளே பண்ணி குடுத்துர்றோம். அதே மாரி டெடிகேட்டடா லைட்னிங் அரெஸ்டர் தனியா பண்ணி குடுக்குறோம். ஒரு 10 அடி உயரத்தில ஜிஐ பைப் வச்சு, அதுக்கு மேல 1 மீட்டர்ல நீங்க லைட்னிங் அரெஸ்டர் வச்சிருக்கோம். இதெல்லாம் சாதாரணமான லைட்னிங் அரெஸ்டர்ஸு. இத ஃபிராங்க்லின் டைப்புன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன வீடுகளுக்கு, சின்ன சின்ன சோலார் சிஸ்டத்துக்கு இது போதும். இதுக்கு அடுத்தது இஎஸ்இ மாடல்னு இருக்கு. ஒரு 35,000 கிட்ட வரும்.
அந்த மாரி நீங்க வேணும்னா கூட கஸ்டமர் விரும்புனாங்கன்னா, அதையும் நாங்க பண்ணி குடுக்குறோம். இப்படி வாடிக்கையாளரோட தேவைக்கு தகுந்த மாரி தீர்வுகள குடுக்குறது மட்டும் தான் நம்முடைய வேலையா இருக்கு. அந்த வகையில இங்கேயும் அந்த புதுவயல் காரைக்குடி கிராமத்தில ஏ டூ இசட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி குடுத்து, ஏமாற்றத்த நிவர்த்தி பண்ணி, அவங்களுக்கு தேவையான வங்கி கடனையும் வாங்கி குடுத்து, சப்சிடியும் வாங்கி குடுத்து, எல்லா விதத்திலயும் ஒரு தெளிவான தீர்வ குடுத்துருக்கோம். இந்த மாரி செய்யும்போது வாடிக்கையாளருடைய திருப்தி மிகவும் அதிகமாவே இருக்கு.